அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நபியே, மனிதர்களை நோக்கி கூறுவீராக, நீங்கள் மெய்யாகவே அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். உங்களை அல்லாஹ் நேசிப்பான். உங்கள் பாவங்களையும் அவன் மன்னித்து விடுவான். அல்லாஹ் மிக அதிகம் மன்னிப்பவன், பெரும் கருணையாளன் ஆவான். நபியே, மேலும் கூறுவீராக, அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். நீங்கள் புறக்கணித்தால் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்பவர்களை நேசிப்பதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் ஆதமையும் அவருக்கு பின்னர் நூஹையும் இப்ராஹிமுடைய குடும்பத்தாரையும் இம்ரானுடைய குடும்பத்தையும் அகிலத்தாரை விட மேலாக உயர்வாக தேர்ந்தெடுத்தான். அவர்களில் ஒருவர் மற்றவருடைய சந்ததிதான். அல்லாஹ் அனைத்தையும் நன்கு செவியுறுபவன், நன்கறிபவன் ஆவான். இம்ரானுடைய மனைவி கர்ப்பமான பொழுது ஆண் குழந்தை பெற விரும்பி இறைவனை நோக்கி, என் இறைவனே, நிச்சயமாக நான் என் கர்ப்பத்தில் உள்ளதை உனக்கு முற்றிலும் அர்ப்பணம் செய்துவிட நேர்ச்சை செய்து கொண்டேன். ஆதலால் அதை என்னிடமிருந்து நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் பிரார்த்தனைகளை நன்கு செவியுறுபவன், மனதில் உள்ளவற்றை நன்கறிபவன் என்று பிரார்த்தித்து கூறிய பின் அவர் தன் விருப்பத்திற்கு மாறாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்த போது, என் இறைவனே, நான் ஒரு பெண்ணையே பெற்றேன் என்று கூறினார். ஆயினும் அவர் விரும்பிய ஆண் இந்த பெண்ணை போன்றல்ல என்பதை அல்லாஹ் தான் நன்கறிவான். பிறகு இம்ரானின் மனைவி, நிச்சயமாக நான் அதற்கு மரியம் என பெயரிட்டேன். அதையும் அதன் சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் வஞ்சனைகளிலிருந்து நீ காப்பாற்ற உன்னிடம் பிரார்த்திக்கிறேன் என்றார். ஆகவே அவருடைய இறைவன் அதை அன்பாய் அங்கீகரித்து பரிசுத்தமாகவும் அழகாகவும் அதை வளரச் செய்து அதை வளர்க்க ஜக்கரியா பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறும் செய்தான். ஜக்கரியா அப்பிள்ளை இருந்த மாடத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அவளிடத்தில் ஏதேனும் உணவுப் பொருள் இருப்பதைக் கண்டு, மரியமே, இது உனக்கு ஏது, எங்கிருந்து வந்தது என்று கேட்பார். அதற்கவள், இது அல்லாஹ்விடமிருந்துதான் வருகிறது. ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு அளவின்றியே உணவளிக்கிறான் என்று கூறுவாள்.